பிரச்சனை நாளை சரியாகலாம், ஆனால் கட்சியை வைத்துத்தான் வழக்கில் முடிவெடுக்க முடியும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இப்போ இந்த வழக்கில் நீதிபதிகள் இறுதியாக என்ன சொல்லி இருக்கிறார்கள்? பாமகவின் கட்சியின் பெயர் சின்னம் பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க வேண்டும். அதே போல பாமக தலைவர் என குறிப்பிட்டு தேர்தல் ஆணையம் சின்னம் ஒதுக்கீடு செய்த கடிதம் தொடர்பாக அந்த ஒரு உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், தன்னை பாமக தலைவர் அறிவிக்க வேண்டும் என்று இந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதே போல அந்த வழக்கில் கட்சியின் பொதுச் செயலர் வடிவேல் ராவணன் தன்னை இணைக்க வேண்டும் என்றும் மனு தாக்கல் செய்தார். ஆனால் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் பாமக கட்சியின் பொதுச் செயலர் வடிவேல் ராவணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அவசர மனுவை தாக்கல் செய்தார். அதாவது கட்சியின் பொதுச் செயலரான தன்னை இந்த வழக்கில் இணைக்க சிட்டி சிவில் நீதிமன்றம் மறுத்துவிட்டது என்பதால் அந்த சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தமிழ்ச்செல்வி அந்த சிட்டி சிவில் நீதிமன்ற அந்த வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தார். அதே போல ராமதாஸ் உள்ளிட்டோர் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை ஏற்கனவே 10ஆம் தேதி வைக்கப்பட்டது. இதன் பிறகு இன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தமிழ்ச்செல்வி முன்பு ஆஜராகி தங்கள் தரப்பில் கேவியட் தாக்கல் செய்த நிலையில் அந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்றும் தடை நீக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்த போது தேர்தல் தேதி தற்போது அறிவிக்கப்பட்டு விட்டது. இந்த சூழலில் என்ன செய்ய போகிறீர்கள்? அதே போல தந்தை மகன் பிரச்சனை நாளை கூட சரியாகலாம், ஆனால் ஒரு கட்சியை வைத்தான் இந்த வழக்கில் தன்னால் முடிவெடுக்க முடியும் என்று நீதிபதி தமிழ்ச்செல்வி கருத்து தெரிவித்தார். அதே போல பாமக பொறுத்தவரை வடிவேல் ராவணன் இந்த வழக்கில் இருக்கால் என்ன பிரச்சனை என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி ஆவணங்களை தங்கள் தரப்புக்கு வழங்க வேண்டும் என்று அன்புமணி தாக்கல் செய்த வழக்கையும் சேர்த்து நாளை விசாரிப்பதாக தற்போது தெரிவித்துள்ளார்கள். வழக்கு குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.